இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா கராத்தா பாபு அந்த டீசர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஊழல்வாதிங்க ஒன்னா சேர்ந்து மைனாரிட்டிய மெஜாரிட்டி ஆக்குனது எங்க தலைவர் இல்ல, மறைஞ்ச உங்க தலைவர் தான். தப்புங்க, இது ரொம்ப தப்புங்க. எங்க தலைவரை நீங்க தப்பா பேசுறீங்களா, அவமானப்படுத்துறீங்களா? அதுவும் மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சரை நீங்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசிருக்கீங்க. ஒரு நாள் மழை வரும், சட்டையை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அவங்க ஒரு வேலை அண்ணன் செத்துட்டா உன் நிலைமை என்ன? ஆர்கே நிலையம் 21 நம்ம ரெடியாக சொல்லு. இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பாபாவை பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும். நீ உன் தொழிலுக்காக அரசியல் பண்றவன், நான் அரசியலையே தொழிலா பண்றவன். மண்ணு பொம்மை நிக்க வச்சா கூட அவன் கட்சி தான் ஜெயிக்கும். ஊருக்குள்ள புலி வர்ற வரைக்கும் வேட்டைக்காரனை பத்தி தான் அந்த ஊரே பேசும். ஒரு நாள் புலி வரும். இவரே அந்த முருகன் படத்துல வர முருகன் அப்படியெல்லாம் இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஏதாவது ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அரசியல் படம் வருது, நல்லா இருக்கு பார்க்கும்போது. அதே மாதிரி ஏதோ யாரோ செத்து போன மாதிரி காட்டினாங்க. அதான் அண்ணன் செத்துட்டா அதுக்கப்புறம் நிலைமை என்னங்கிறாங்க. கரெக்டா யாரோட பணத்தை எடுத்துட்டு போறாங்க, நிறைய பேர் எழுறாங்க. இது யார் செத்தாங்கன்னு தெரியல. மேபி அதை சிஎம் செத்துட்டாங்கங்கிறாங்க, அவங்கதான் காட்டுறாங்களா இல்ல அதுக்கப்புறம் வேற யாராவது செத்துடுறாங்களா என்னன்னு தெரியல. அவரும் அரசியல் நம்ம இது இன்னும் டைட்டில் ட்ராக்கா டைட்டில் இன்ட்ரோ பார்த்தோம், அதுலயுமே அதுல பேசுவாரு. அதுல நல்லா இருந்துச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கராத்தா மாஸ்டரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஏதோ ஒரு சண்டையில எதையோ கொண்டுட்டாரா ஏதோ நினைக்கிறேன். ஏன்னா கடைசி ஒரு இது காட்டும் போது ரொம்ப முடியெல்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி ஒரு ரவுடி ஃபேஸ்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டி கட்டிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிதான் இருக்கு. இது சொல்ல முடியாது, மேபி அவர் நல்லவராக கூட இருக்கலாம், என்னன்னு தெரியாது. இல்ல அரசியல் போனாலே கெட்டவங்களாம் ஆயிடுவாங்களே, அந்த மாதிரி காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி ஒரு டாடா அப்படி ஒரு பயங்கர ஜாலியான ஒரு படத்தை காட்டிட்டு இப்படி ஒரு படமா அப்படின்னு பார்க்கும்போது வித்தியாசமா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வருது. ஏன்னா எல்லா படத்துலயும் அரசியல் மேட்டாப்ல லைட்டா காட்டிட்டு அப்படி முடிச்சிருவாங்க. ஒரு ஃபுல் படமா அரசியலா வர்றது பெரிய வித்தியாசமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்